السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا، والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله. ما بعد، فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العلي العليم. وقال نبي الله صلى الله عليه وسلم: إذا أراد الله بعبد خيرا فقهه في الدين وألهمه رشدا، أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இங்கு இந்த வைபவத்தினுடைய பிரதான சூத்திரதாரிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த மதரசாவிலிருந்து இந்த வருடம் பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய இன்னும் இந்த வைபவத்தினுடைய பிரதிநிதிகளே, இன்னும் எம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு பிரசன்னமாயிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளின், இந்த உலமாக்களுடைய தாய் தகப்பன் சகோதரர்கள் அனைவரையும் விழித்தவனாக இந்த மதரசாவை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவுடைய ஸ்தாபகர் நாடு கடந்தாலும் இந்த மதரசாவை நடாத்த வேண்டும், இந்த மதரசா இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும், என்னுடைய ஹிதமாத்துகள் கியாமத்து பரியந்தம் வரைக்கும் நடாத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஷேக் அலி அஹமத் அர் ரசாதி அசத் அவர்களை விழித்தவனாக, இன்னும் இந்த மஜ்லிஸிலே இங்கே முன்னால் உட்கார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆசான் மாவடிப்பள்ளி சாத் அரபுக்களினுடைய அதிபர் முபாரக் ஹசரத் அவர்களை விழித்தவனாக, இன்னும் எம்முடைய தலைவர் ஜமாலுத்தீன் சேர் அவர்களை விழித்தவனாக, இன்னும் எம்முடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்திலே பிரதிநிதிகளாக இன்னும் மதரசாக்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிபர்மார்கள், ஒஸ்தாதுமார்கள் அனைவரையும் விழித்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்று மிகப்பெரிய ஒரு நிகழ்வு தான் இந்த ரப்பானியாவுடைய ஒரு பெருநாள் என்று சொல்ல முடியும். இந்த நிகழ்வு குர்ஆன் சொல்லுகிறது, எதனை வைத்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டுமோ அப்படியான ஒன்றை நீங்கள் சந்தோஷப்படுங்க என்பா சொல்லுகிறது. உண்மையிலே சந்தோஷப்படுவதற்கு தகுதியான ஒரு விடயம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் படைச்ச ரப்புவையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரப்பானியா மதரசா அல்ஹம்துலில்லாஹ் இன்று 9 வருடங்கள் தாண்டி இந்த மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த ரப்பானியா மதரசாவிலிருந்து கிட்டத்தட்ட 130 சொச்சம் ஆண்கள் வெளியாகி இருக்கிறார்கள். இன்னும் பெண்களாக கிட்டத்தட்ட 80 சொச்சம் பெண்கள் இந்த ரப்பானியா உயர் ஹதீஸ் கற்கை நெறியை பூர்த்தி செய்து பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாட்டிலே முதலாக இந்த நாட்டிலே தொடர்ச்சியான முறையிலே ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக இந்த தௌரத்துல் ஹதீஸை செய்யக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் இந்த ரப்பானியாவை இன்று தெரிவு செய்து வைத்திருக்கிறார். அதனுடைய கபூலியத்தை அல்லாஹ் எமக்கு நசீபாக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் இதிலே தௌரத்துல் ஹதீஸை முடிக்கவில்லை என்ற ஒரு கவலையின் மூலமாக பல வருடங்கள் கடந்தும் மதரசாக்களில் ஒஸ்தாதுமார்களாக இருக்கக்கூடியவர்கள்,
அது ஆண் மதரசாக்களாக இருக்கலாம், பெண்கள் அரபு கல்லூரிகளாக இருக்கலாம். அந்த அரபு கல்லூரிகளில் இருந்தும் நாம் இந்த ஹதீஸுடைய கற்கையை நாம் பூர்த்தி செய்யவில்லை என்ற கவலையோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் எம்முடைய இந்த ரப்பானியா நாங்கள் இதனை மசூரா செய்து அதற்கும் ஒரு இடத்தை நாங்கள் அமைத்து வைத்திருக்கிறோம். அதனுடைய பாடநெறியையும் நாம் நடாத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் மதரசாவிலே இருக்கிறார்கள், வீடுகளிலே இருக்கிறார்கள், அவர்கள் ஆலிமாக்களாக இருக்கிறார்கள். இன்னும் எம்மை விட வயதிலே மூத்தவர்களாக இருந்தும் எங்களிடம் இந்த இல்மை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அல்லாஹுக்கே எல்லா புகழுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதில் நாம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். எங்களை விட பல வயது மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த வயதிலும் கூட எம்முடைய இந்த ரப்பானியாவின் மூலமாக நடத்தப்படக்கூடிய இந்த தஃப்சீருடைய வகுப்புகளிலும் கலந்து கொண்டு இன்னும் இந்த தௌரத்துல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சியாஹு சித்தா இந்த 6 கிரந்தங்களை படித்து கொண்டு நேரங்களை ஒதுக்கி கொண்டு வீடுகளிலே அதற்கென்றே தனியான ஒரு இடத்தை அமைத்து கொண்டு அந்த வகுப்புகளிலே நடைபெறக்கூடிய பாடங்களை முறையாக எழுதி கொண்டு இருக்கக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாவை பொறுத்த வரையில் இந்த மதரசா இங்கு வரக்கூடியவர்கள் இந்த வருடம் வெளியாக கூடியவர்களை வைத்தும் இந்த இடத்திலே பாடங்கள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பல வருடங்கள் வெளியானவர்களுக்காக வேண்டி வெளிவாரியாகவும் நாங்கள் பாடங்களை நடாத்தி கொண்டிருக்கிறோம். எம்முடைய உஸ்தாதுமார்கள் அதற்கென்றே தனியான நேரங்களை ஒதுக்கி அதற்கென்றே அவர்கள் தனியான பிரத்யோகமான நேரங்களை ஒதுக்கி அதனை அவர்கள் செவ்வையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வந்திருக்கக்கூடிய அதனை பெற்றோர்கள் அவர்களுடைய கணவன்மார்கள் அதனை சாட்சியம் சொல்வார்கள் நினைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மதரசாவில் அவர்கள் கற்கைகள் பெறாவிட்டாலும் அவர்கள் மதரசாவிலே கற்பதை விடவும் நாம் அவர்களுக்கு அதிகமான சட்ட விதிகளை போட்டு இந்த தௌரத்துல் ஹதீஸை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று அவர்கள் அந்த கற்கை நெறியை அவர்கள் ஆன்லைன் மூலமாக கூட அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே பல பிரயோஜனங்களை நாம் இன்று கண்டு கொண்டிருக்கிறோம். இன்று நேரடியாக நம்முடைய மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்று ஆன்லைனில் கூட இன்றும் சில மாணவிகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 100 சொச்சம் ஆன்லைனிலே அவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது மதரசாவுடைய ஒரு வளர்ச்சியை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹுக்கு எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரப்பானியாவுடைய ஒரு பாடத்திட்டத்தை நாம் உங்களுக்கு வழங்கப்படுத்த வேண்டும். எம்முடைய ரப்பானியா மதரசாவிலே இங்கே ஓதி வெளியாக கூடியவர்களிடம் நீங்கள் கேட்க முடியும். இதோ முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களுடைய பாடங்களை எவ்வாறு நடாத்துகிறோம் என்பதை அவர்களே சாட்சியம் சொல்வார்கள். இந்த ரப்பானியா மதரசாவிலே இந்த 6 கிரந்தங்களும் என்னுடைய ஆய்வுக்குரிய பகுதிகள் தவிர உள்ள ஏனைய பகுதிகளையும் அந்த ஹதீஸுகளையும் நாம் அதனுடைய தர்ஜுமாவோடு அதனுடைய விளக்கத்தோடு தான் இந்த ஹதீஸில் முடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கலாம், ஒரு வருடத்துக்குள்ளால் 28,000 சொச்சம் ஹதீஸ்களை இவ்வாறு நடாத்த முடியுமா என்று ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எமது உஸ்தாதுமார்கள் அதனை அவர்கள் நேரம் கொடுத்து நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அது கியாமத்து வரைக்கும் இவ்வாறு இந்த மதரசா நடைபெற வேண்டும் என்பதை நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம். அது இந்த மதரசா இவ்வாறே நடக்க வேண்டும் என்பதை நாம் உறுதியாக இருக்கிறோம். இந்த மதரசாவுடைய ஸ்தாபகர் அலி அஹ்மத் ரஷாதி ஹசரத் அவர்கள் கூட இந்த விடயத்திலே மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் கூட மாணவர்களுக்கு விளங்காமல் சென்றுவிடக்கூடாது. ஒரு ஹதீஸில் கூட மாணவர்களுக்கு விளங்காமல்
அது போய்விடக் கூடாது என்ற உறுதியிலே ஹஸரத் அவர்களும் இருக்கிறார்கள், நிர்வாகம் இருக்கிறது, உஸ்தாதுமார்களும் அதே எண்ணத்தோடு பாடங்களை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த மதரசாவை இன்னும் வளர்ச்சி அடைவதற்காகவே நாம் என்ன செய்வது? ஹஸரத் அவர்களும் பேசினார்கள். இந்த மதரசாவை வளர்ச்சி அடைய செய்வது ஒன்று, இந்த மதரசாவிலே பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய பழைய மாணவர்கள், இந்த மதரசாவோடு தொடர்பிருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள், இன்னும் இந்த மதரசாவிலே பட்டம் வெளியாகிய அந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் உறவினர்கள் தான் இந்த மதரசாவை வளர்க்க வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்புகள் தான் இந்த மதரசாவுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கும். இந்த மதரசாவோடு நீங்கள் எந்த அளவு தொடர்புகளை வைப்பீர்களோ அந்த அளவுதான் இந்த மதரசா வளர்வதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கும். எனவே நாங்கள் உங்களிடம் இந்த எதிர்பார்ப்பது, நீங்கள் இந்த மதரசாவிலே எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அது மார்க்க ரீதியாக இருக்கலாம். நாங்கள் வளர்ந்தவர்களுக்காக வேண்டியும் இந்த மதரசாவிலே அதற்கான ஒரு கற்கையை நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம். வளர்ந்தவர்களுக்காக வேண்டிய கற்கைகள், வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஷரியத்தை படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தஃப்சீருடைய வகுப்புகள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, ஹதீஸுடைய வகுப்புகள் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, ஃபிக்ஹுடைய வகுப்புகள் கூட அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் விளங்க வேண்டும், ஷரியத்தை முறையாக படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரப்பானியா நிர்வாகம் அதனையும் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இதிலே எம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், எம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களையும் இந்த சேவையோடு நாம் இணைக்க வேண்டும். எம்முடைய வீடுகளில் ஷரியத் வருவதாக இருந்தால், எம்முடைய வீடுகளில் இந்த மார்க்கத்துடைய தெளிவுகள் வருவதாக இருந்தால், நாம் இதற்காக வேண்டிய நேரங்களை கொடுக்கக்கூடிய சமயம், எம்முடைய வீடுகளில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய சமயம், அல்ஹம்துலில்லாஹ் இதனுடைய முன்னேற்றத்தை அடைய முடியும். இதில் குறிப்பாக இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய தாய் தகப்பன்மார்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரியோரு ஒரு விடயம்தான், இங்கே அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஜ்லிஸிலே 30 ஆலிம்கள் இன்று பட்டம் பெறுகிறார்கள். 56 பெண்கள் இந்த தௌரத்துல் ஹதீஸை முடித்து வெளியாகிறார்கள். இவர்களை நாம் உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கிறோம். ஒரு வருடம் நாங்கள் வைத்திருந்தோம். அவர்களை எவ்வாறு நாங்கள் செவ்வைப்படுத்த வேண்டுமோ அதற்கு ஏற்றவாறு இந்த ஹதீஸுகளை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு அல்லாஹுடைய இந்த தீனை போதித்து, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சுன்னாக்களை அவர்களுக்கு கற்பித்து நாம் உங்களிடம் அனுப்புகிறோம். அந்த இல்மை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையிலே இருக்கிறது. இவர்களை சமூகத்துக்கு மத்தியிலே நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு, பாராய ஒரு கடமை அந்த தாய் தகப்பனிடம் இருக்கிறது. இன்று பெண்களுக்கு நாங்கள் பாடம் நடாத்தி இருக்கிறோம். பெண்களுக்கு தௌரத்துல் ஹதீஸுடைய பாடங்கள் நடாத்தப்படுகிறது. இங்கே உஸ்தாதுமார்களை காண்பதும் கிடையாது. அவர்களுக்காக வேண்டி தனியான ஒரு பகுதியை நாம் தனியான ஒரு கட்டிடத்தை அமைத்து வைத்திருக்கிறோம். அந்த கட்டிடத்திலே இங்கே பின்பகுதியிலே அவர்களுக்காக வேண்டி தனியான பாடநெறிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தௌரத்துல் ஹதீஸை, இந்த நபியுடைய இந்த சில்சிலாவை அவர்களுக்கு நாம் இன்று கொடுக்கிறோம். இன்று எங்களிடமிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எவ்வாறு இந்த இஸ்னாத், இந்த சில்சிலா இருக்கிறதோ அந்த சில்சிலாவை இன்று பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய இந்த 30 ஆலிம்கள், 56 ஆலிமாக்களுக்கு நாம் இந்த உஸ்தாதுமார்கள் மூலமாக எல்லோருமே இந்த சில்சிலாவை நாங்கள் கொடுக்கிறோம். அந்த சில்சிலாவை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. தாய் தகப்பன்மார் ஒவ்வொருத்தரும் இதனுடைய பொறுப்பை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். நாங்கள் விரும்புவது இவர்களை துன்யாதாரிகளாக இந்த உலகத்திலே அலைய வேண்டும் என்பதை விரும்பவில்லை. இவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம், இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இத்திபாஉ சுன்னாவிலே
கிதாபுல் இல்ம் என்ற பாடத்துக்கு கீழால ஒரு ஹதீஸை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த ஹதீஸை இவர்களுக்கு அடிக்கடி சொல்லி சொல்லி இவர்களுக்கு நாம் பாடங்களை நடாத்தி கொண்டிருக்கிறோம். இல்மை கற்றவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். யார் அந்த இல்மை உள்ளத்தால் சுமக்கிறார்களோ, அல்லாஹுடைய அந்த கட்டளைகளை யார் உள்ளத்தால் சுமக்கிறார்களோ, அந்த நபியுடைய அந்த சுன்னாக்களை யார் உள்ளத்திலே அன்பு வைக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்துடைய அந்த பாபுகளையும் அல்லாஹ் திறக்கிறான், ஆகிரத்துடைய பாபுகளையும் அல்லாஹ் திறக்கிறான். இந்த ஒரு பாடத்தை நடாத்தி நாங்கள் இவர்களை அனுப்புகிறோம். தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய நீங்கள், இல்லை இது சரி வராது, உலகத்துடைய பாபைத்தான் நாங்கள் திறக்க வேண்டும், உலகத்துக்காக வேண்டிய முயற்சி செய்ய வேண்டும் என்ற பாபை நீங்கள் திறந்து விடுவீர்களாக இருந்தால் இன்று செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த முயற்சி அது பாழாகிவிடும். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதற்கு பொறுப்புதார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஇயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதார்கள். உங்கள் பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் கியாமத்து நாளையிலே கேட்பான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுகிறார். உங்களுடைய பிள்ளைகள் கேட்டால் சொல்வார்கள், எத்தனை விடயங்களை அவர்களுடன் நாங்கள் மாணவர்களைப் போல அவர்களுடன் நடப்பது கிடையாது, சகோதரர்களைப் போலதான் அவர்களை நாங்கள் நடாந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடன் என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அவர்களுடன் நாங்கள் அதை மனப்பூர்வமான முறையிலே அவர்கள் எங்களிடம் வந்து சொல்லக்கூடிய அமைப்பிலே தான் அவர்களுடன் இன்று நாங்கள் பழகி இருக்கிறோம். நாங்கள் அவர்களை ஒரு காலமும் நாங்கள் இவர்கள் மாணவர்கள் நாங்கள் உஸ்தாதுமார்கள் என்று சொல்லி ஒரு காலம் பிரித்தது கிடையாது. ஒரே ஒரு இடத்திலே தான் இந்த இல்முடைய கண்ணியத்துக்காக வேண்டி மாத்திரம்தான் மாணவர்கள் உஸ்தாதுமார்கள் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம். அது பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பாடத்தில் மாத்திரம்தான் இவர்களை மாணவர்கள் உஸ்தாதுமார்கள் என்ற அந்த பாகுபாடை நாங்கள் காட்டுவோம். ஆனால் மற்ற இடங்களில் எல்லாம் இவர்கள் எம்முடைய சகோதரர்களாகத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இவர்களுக்கு இந்த அமைப்பினை நாங்கள் கற்றுக் கொடுத்து அனுப்பியிருக்கிறோம். இவர்களுடைய இந்த ஹதீஸை, இந்த இல்மை பாதுகாக்க வேண்டியது இந்த சபையில் இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் தாய்மார்களுடைய ஒரு பெரியோர் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதனை உங்களிடம் நாங்கள் பொறுப்பாக தருகிறோம். ஒரு வருடம் எங்களிடம் நீங்கள் பொறுப்பாக தந்தீர்கள், ஒரு வருடம் இவர்களை நாங்கள் பொறுப்படுத்தோம். இந்த பொறுப்படுத்த காலத்திலே எங்களால் என்ன பொறுப்புகளை இவர்களுக்கு செய்ய வேண்டுமோ, இவர்களுக்கு என்ன பாடங்களை இவர்களுக்கு புகட்ட வேண்டுமோ, அது தௌரா என்று சொல்லக்கூடியது நாங்கள் இவர்களிடம் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம்தான். தௌரா என்பது வெறுமனே அது பாடம் மாத்திரமல்ல, வாழ்க்கையினுடைய முழு விடயமும் அதுதான் தௌரா. இந்த தௌரத்துல் ஹதீஸ், இந்த ஒரு வருடம் இந்த ஹதீஸுடைய கற்கை என்பது இது தன்னுடைய மௌத்து வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம், எம்முடைய தொழிலாக இருக்கலாம், எம்முடைய இபாதத்துகளாக இருக்கலாம், அது எவ்வாறு அமைய வேண்டும் என்ற ஒவ்வொரு விடயத்தையும் இவர்களுக்கு ஊட்டி இவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். எனவே இந்த விடயங்களை நீங்கள் அவர்களிடமிருந்து படிக்க வேண்டும். பெற்றோர்கள் நீங்கள் என்னத்தை படித்திருக்கிறீர்கள் என்பதை அவர்களிடமிருந்து நாம் கற்க வேண்டும். அவர்களிடமிருந்து நாம் அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இல்மை பாதுகாப்பதற்குரிய அந்த முயற்சியை இவர்களுக்கு நாம் அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அடிப்படையில் இந்த இடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வருடம் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எங்களிடம் அனுப்பியிருந்தீர்கள். அமானியத்தை இயன்ற அளவு நாங்கள் 100க்கு 100 நிறைவேற்றினோமா இல்லையா என்பதை அல்லாஹ்விடமே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் படைத்த ரப்பிடமே நாங்கள் அதனை கோருகிறோம். எனவே இந்த பிள்ளைகளுடைய அமானியத்தை நீங்கள் இதனை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களிடம் வினயமாக கேட்கிறோம். இந்த மதரசாவிலே நீங்களும் ஒரு உறுப்பினர்கள் என்பதை
நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த மதரசாவோடு சேர்ந்து நீங்களும் பயணியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தௌரத்துல் ஹதீஸ், இந்த நபியுடைய இந்த ஹதீஸை கியாமத்து பரியந்தம் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹு தஆலா இந்த நன்மைகளை எமக்கு அல்லாஹு தஆலா கண் முன்னதாக காட்டுவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மஜ்லிஸை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இங்கு வெளியாகக்கூடிய இந்த மாணவ செல்வங்களை, இந்த ஆலிம்களை, ஆலிமாக்களை அல்லாஹு தஆலா இந்த தீனுக்காக வேண்டி கியாமத்து பரியந்தம் வரைக்கும், அவர்களுடைய மௌத்து வரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த எங்களுடைய உயரிய சிந்தனையிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்துவானாக என்று கூறி இந்த இடத்திலே எம்முடைய அழைப்பை ஏற்று ஒரு விசேட அதிதியாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த ஆலிம் அமீன் ஹஸரத் அவர்களையும் வரவேற்றவனாக என்ற உரையை முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.